4 வாரம் தாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார். ஆனந்தே, நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு அவங்க எப்படின்னா பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன் மாதிரி தான். கேரவனுக்குள்ள நுழைஞ்சாலே ஃபீனிக்ஸ் மால்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக லூவி விட்டான், ப்ராடா, டிஎன்ஜி இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்தாங்க. ஒரு அழுக்கு கவுனை கொடுத்து செட்டுக்குள்ளே சில்வா மாஸ்டர் கிட்ட ரோப் கட்டி புரட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேணுமான்னு கேட்டால் கூட ஒன்லி 1 ஜிஞ்சர் டீ அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிட்லாமா ஆனந்தன்னு கேட்டார். இல்லை ப்ரோ, ஒரு ஃபேனில் ரொட்டேட்டிங் பண்ணுற ஒரு காமெடி சீன் இருக்குன்னு. சரி அதை பண்ணிவிட்டு இறங்கினார். செம்ம வாமிட்டு. என்ன ப்ரோ ஓகேவான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், டேய் நான் ஹனிமூன் போயிருந்தால் வீட்டில் வாந்தி எடுத்திருப்பாங்க, என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு என்ன வாந்தி எடுக்க விட்டியடா அப்படின்னா. ஸோ அடுத்தபடியாக இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் பிரேம் ஆனந்த் அவர்கள், அதாவது ஒரு ஒரு ஹாரர் படத்தை காமெடியாக எடுக்கிறதுக்கு நிறைய வேரியஸ் வேஸ் இருக்கலாம். பட் ஐ திங்க் ஹீ ஹேஸ் இஸ் யூனிக் ஒரு ஸ்டைல் இருக்குது. அதனால அவருடைய 2வது படமும் பார்க்குறதுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் பயங்கரமாக இருக்குப்பா அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ எஸ் பிரேம் சார், ப்ளீஸ் வாங்க ஒரு சில வார்த்தைகள் about this film. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் முக்கியமாக ஒரு 2 பேருக்கு தேங்க்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே முதல்ல சந்தானம் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ராம்பாலா சார். ஏன்னா இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு டேரக்டராக நிற்க முடியாது. தேங்க்யூ முதலாளி. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த விழாவை திருவிழாவாக மாற்ற வந்திருக்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ் மற்றும் சந்தானம் சார் ஃபேன்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக சந்தானம் சாரை பற்றி ஒன்று சொல்லணும். பேசிடலாம் பிரதர். சந்தானம் சார் பற்றி ஒன்று சொல்லணும்னா, அவரோட நல்ல குணத்துக்கு கூட இருக்கவங்கள ஏற்றி விட்டு அவங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறவர் சந்தானம் சார். அவருக்கு ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. அவரு சந்தானம் சார் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாருன்னா அவர் யாரு? நம்ம எஸ்டிஆர் தான். ஏன்னா லட்டுத்தின் ஆசையால் இருந்து சார் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு இந்த படம் பண்ணுற வரைக்கும் கூடவே இருந்து சப்போர்ட்டாக அவர் ஒரு காட்ஃபாதர் மாதிரி இருந்து இவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணி நிற்கிறாருன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக இந்த படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படத்துக்கு நான் டைரக்டர்னு சொல்லிக்கிறத விட இந்த படத்துக்கு நானும் ஒன் ஆஃப் த ரைட்டர்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அதோட டேரக்டரு மட்டும்தான் வெளில தெரிவாங்க, ரைட்டர்ஸ் யாரும் தெரிய மாட்டாங்க. இதில் அப்படி நடக்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்துக்கு முக்கியமாக 2 பேர் இருக்காங்க ரைட்டர்ஸு. ஒன்று முருகா எங்கே இருக்கு, இன்னொருத்தர் சேது எங்கே இருக்கு, வாழைப்பழ காமெடியில் வருவார். ஏன்னா அவங்க 2 பேர் தான் மெயின் பில்லர்ஸ் இந்த மூவிக்கு. இந்த படம் ஜெயிச்சு பேரும் புகழ வாங்கினா அது எல்லாமே சொந்தக்காரங்க அவங்க தான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் முருகன், சேது. ஆக்சுவலாக டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த மூவியோட ஐடியா நான் டிடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சந்தானம் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்போது சார் சொன்னார், இது ஐடியா நல்லா இருக்குடா, ஆனால் இதுக்கு பெரிய பட்ஜெட் செலவாகும், நிறைய கேஸ்டிங் பெருசாக கேட்குற, ஒரு க்ரூஸ் கேட்குற, இது எழுதுறதுக்கு டைம் ப்ராசஸ் அதிகமாகும். ஸோ சிம்பிளாக உங்கள் பவர் என்ன காமெடி அதை யூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுங்கள், அது நல்லபடியாக ஹிட் ஆச்சுன்னா உனக்கு ப்ரொடியூசர் தானாக தேடி வருவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ண படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸு. சாரோட வாய் முகூர்த்தம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. 4 வாரம் தாண்டி ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ அப்போது சார் எனக்கு ஒரு நாள் கால் பண்ணார். ஆனந்தே, நீ சொன்ன ஐடியாவுக்கு ஒரு ஆடு ஒன்று மாட்டிக்கிச்சு அப்படின்னாரு. யார் முதலாளி ஆடுன்னு? வேற யார், என் மச்சான் ஆரியா தான். ஏன்னா ஆர்யா சார் மாதிரி ஒரு
பியூர் ஹார்ட் ஒரு ப்ரொடியூசர் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தாரு. ஆக்சுவலாக ரைட்டிங்கில் க்ரியேட்டிவ் சைடில் நீ ஒர்க் பண்ணுறது எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ. அப்போ ரொம்ப சாஃப்டான ஆர்யா சாரை பார்த்தேன். ஆனால் இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அப்படியே டெரராக மாறிட்டார். ஆனால் திட்டினா கூட அவர் என்னை திட்டுறது கூட இப்போ அன்றைக்கி டெட்லைன் தாண்டி ஒரு பிரச்சனை போச்சு, ஃபோன் பண்ணி திட்டுறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, டேய் அடுத்த படம் நீ ப்ரொடியூசரு நான் டேரக்டரு, அப்போ ஃபாரா ப்ரொடியூசர் படுற கஷ்டத்தை அப்படின்னு. அவ்வளோ பியூர் ஆர்ட்டு. ஸோ ஆர்யா சார் மாதிரியே இந்த மூவிக்கு ப்ரொடக்ஷன் சைடில் ஒரு பேக் போனாக இருக்கிறது கிஷோர் சார். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவருக்கு எல்லா விஷயத்துலையும் கிளாரிட்டி கேட்பார். அதை கிளியராக கொடுத்துட்டா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போவார். அப்படி தான் இந்த மூவி நல்லபடியாக போச்சு. இதுக்கு மதனும் கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ மதன். இப்போ இந்த மூவியை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா, இப்போ இதில் எங்களோட பழைய டீம் எல்லாருமே அந்த கேஸ்டிங் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோட்டல் டீமும் எங்கள் டிஓபி தீபக்லேருந்து எடிட்டர், ஆர்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக இந்த மூவியில் பண்ணியிருக்காங்க. மெயினாக ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜிவிஎம் சார் அப்புறம் செல்வராகவன் சார் ஒரு மெயின் ரோலில் பண்ணியிருக்காங்க. இதுவும் எங்களுக்கு பண்ணி கொடுத்தது ப்ரொடக்ஷன் தான். மெயினாக இப்போ நம்ம சாரை பற்றி சொல்லணுன்னா, இதில் நீங்கள் ஓஜி சாண்டாவை கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா சாரோட லுக்கில் இருந்து அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்கேஜாகவே இருக்கும் இந்த மூவி. அவ்வளோ அந்த மாதிரியான நான் ரொம்ப ரசித்தது அவரோட கேரக்டரில் பார்த்தா காட்டுப்பூச்சி, அதை விட தூக்கி சாப்பிட்ற மாதிரி கிசா பாட்டி செவன் இருப்பான். ஸோ அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட லுக்கு மெயினாக அவரோட லுக்குக்காக இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதுக்கு காஸ்டியூமில் ஜாஸ்மின், அதுக்கப்புறம் அவங்க ஹேர் ஸ்டைலிஷ் அண்ட் மேக்கப் குஷி ககன் எல்லாருக்கும் தேங்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீதிகா ஹீரோயினை பற்றி சொல்லணும். அவங்க எப்படின்னா பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன் மாதிரி தான். கேரவேனுக்குள்ள நுழைஞ்சாலே ஃபீனிக்ஸ் மாலுக்குள்ளே போன மாதிரி இருக்கும். ஃபுல்லாக லூவி விட்டான், ப்ராடா, டிஎன்ஜி இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டே ஷூட்டிங் வந்தாங்க. ஒரு அழுக்கு கவுனை கொடுத்து செட்டுக்குள்ளே சில்வா மாஸ்டர் கிட்ட ரோப் கட்டி புரட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் ஏதாவது வேணுமான்னு கேட்டால் கூட ஒன்லி ஒன் ஜிஞ்சர் டீ அப்படின்னு அவ்வளோதான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ எங்கள் படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கீதிகா. அதுக்கப்புறம் யாஷிகா அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக இனிமே இப்படி தான் படத்தில் பண்ணுன்னு சொல்லி. அப்போ பார்க்கும்போது ரொம்ப உம்முன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஜிம்முக்கெலாம் போய் செம்ம கும்முன்னு ஆயிட்டாங்க. நம்ம படத்தில் ஹியூமர் மட்டும் இருந்தால் பத்தாதரா, கிளாமரும் வேணும்னாரு சார். ஸோ அதனால் யாஷிகா இதில் ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ யாஷிகா. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் சாதாரணமாக பேச மாட்டாங்க. வாயை திறந்து பேசிட்டாங்கன்னா வயிறில் அகப்பட மாட்டாங்க. இப்பயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் அவங்க ரொம்ப சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ கஸ்தூரி மேம். அப்புறம் மாரண்ணன் கிங்ஸ்லி இவங்க வந்து எங்களோட டீம். ஆக்சுவலாக மாரண்ணங்கிட்ட வந்து நாங்கள் ஒரு சீன் எழுதி கொடுத்தாலே பஞ்சஸ் போட்டு ஒரு பேப்பர் சீனையே 10 பேப்பராக மாற்றிடுவார். ஸோ கிங்ஸ்லி ப்ரோ ஆக்சுவலாக அவருக்கு வந்து அப்போது கல்யாணம் ஆகி ஹனிமூன் கிளம்பிட்டு இருக்காரு. எங்கள் செட்டு பிரிக்க போகிறோம் ப்ரோ, கொஞ்சம் வாங்க ஒரே ஒரு நாள் தான் வந்து முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்காக வந்தார். ஃபஸ்ட் டே வரும்போது சில்வா மாஸ்டர் தலைகளை நடக்க விட்டார். அப்புறம் லஞ்ச் டைம் ஆச்சு, சாப்பிட்லாமா ஆனந்தன்னு கேட்டார். இல்லை ப்ரோ, ஒரு ஃபேனில் ரொட்டேட்டிங் பண்ணுற ஒரு காமெடி சீன் இருக்குன்னு. சரி அதை பண்ணிவிட்டு இறங்கினார். செம்ம வாமிட்டு. என்ன ப்ரோ ஓகேவான்னு கேட்டேன். அப்போ சொன்னார், டேய் நான் ஹனிமூன் போயிருந்தால் வீட்டில் வாந்தி எடுத்துருப்பாங்க, என்னை ஷூட்டிங் கூப்பிட்டு என்ன வாந்தி எடுக்க விட்டியடா அப்படின்னு. ஸோ இந்த மூவியில் ஒர்க் பண்ண இவங்க எல்லாருமே எவ்வளோ நாங்கள் கஷ்டங்கள் கொடுத்தாலும் பயங்கரமாக அதை அனுபவித்து இந்த காமெடி எப்படியா ஒர்க் ஆகணுன்றது பண்ணுறவங்க தான். மெயினாக நம்ம நிழல் ரவி சாரை பற்றி சொல்லணும். இப்போ இவங்க எல்லாமே எங்கள் டீமு. எப்படி ராஜஸ்தான் ராயலில் வந்து ஒரு புது பிளேயர் எடுத்தாங்களோ அது மாதிரி நாங்கள் அவர் இந்த படத்தில் எடுத்திருக்கோம். ஸோ செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பார்த்தீங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஃபைனலாக இப்போது இந்த படத்தை பற்றி மெயினாக உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ஜானர் இருக்காது, ஒரு மல்டி ஜானர் மூவியாக இது இருக்கும். எல்லாரும் பார்த்து ரசிக்கிற மாதிரி, அதாவது வீட்டில் ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து இன்றைக்கி இருக்க ஜென்சிஸ்லேருந்து நம்ம வீட்டில் குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து ரசிக்கிற ஒரு மூவியாக இது கண்டிப்பாக இருக்கும். ஒரு விஷயம் என்னென்னா, மனுஷங்களுக்கு வந்து இந்த லவ் ஃபீலிங்ஸு அதுக்கப்புறம் எமோஷன் இதெல்லாம் ஹார்ட் சம்மந்தப்பட்டது. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்து மைண்டு சம்மந்தப்பட்டது, மூளை சம்மந்தப்பட்டது. ஹார்ட் டச்சிங் பண்ணி படம் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மூவி கொடுக்கறது சந்தானம் சார் ஒருத்தர் தான் இருக்கார்.
ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்க்குற எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்பி வாங்க, சிரிச்சிட்டு போங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ எஸ், அடுத்தபடியாக ப்ரொடியூசர் ஆர்யா அவர்கள் எப்படி ஐ வண்டர் இந்த டீமை எப்படி அவர் மேனேஜ் பண்ணார் அப்படின்ட்டு, அவரோட டாக்டிக்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மேபி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் ஃபில்ம் அண்ட் யுவர் நியூ வெஞ்சர். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதில். ஐ வாண்ட் டு தேங்க் என்னோட ப்ரொடியூசர் நியரிக் என்டர்டெயின்மெண்ட் வெங்கட் சார். சந்தானம் சார் இந்த படம் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஐடியா. பிரேம் வந்து ஒரு இப்போ வந்து அவர் சொல்கிறார்ல காமெடி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னெலாம் சொல்கிறாரு. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர்கிட்ட கதை கேட்க போகும்போது என்ன தான் இவங்க வந்து புதுசாக பண்ணியிருப்பாங்க, ஏற்கனவே 3 பாட்டு பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அவர் சொன்ன அந்த கதையாக அந்த ஐடியா வந்து ரொம்ப புதுசாக இருந்தது, வெரி இன்ட்ரெஸ்டிங். ஃபஸ்ட்டு கேட்டோன்னா அவர்கிட்ட சொன்னது வந்து நான் வந்து என்னென்னா, இது நீ வந்து சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டாக பண்ணிங்கன்னா ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ ஹி டுக் இஸ் டைம். அது ஸ்கிரிப்டாக பண்ணி முடிச்சுட்டு வரும்போது தான் பெருசாக இருந்தது. ஸோ அந்த இந்த ஸ்கிரிப்ட் ஆக்சுவலாக வந்து பட்ஜெட் வைஸும் ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ நான் வந்து வெங்கட் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சார் இந்த மாதிரி சந்தானம் சார் நான் பண்ணுறோம் சார், நம்ம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், கொஞ்சம் பெரிய ஸ்கிரிப்டு பெரிய பட்ஜெட் ஆகும் அப்படிங்க. சரி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டார். நல்லா இருக்கு சார், கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படி, ஓகே பண்ணலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், இல்லை சார் சந்தானம் சாருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தீர்த்தா தான் அவர் வந்து ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அப்படியா அப்படின்னாரு. ஓகேப்பா என்னப்பா பிரச்சனை சொன்னோடனே, இது படம் பட்ஜெட்டோட பெருசாக இருக்கேப்பா அப்படின்னாரு. அப்புறம் வந்து அது கூட இல்லாமல் அதுவும் தாண்டி அவர் வந்து பரவாயில்ல நீங்கள் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். பட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மேன் அனுப்புகிறேன், மிஸ்டர் கிஷோர் சார் எங்கே இருக்காரு சார், வாங்க மேலே வாங்க. இவரை அனுப்புகிறேன், இவரை நீங்களை சமாளிச்சிங்கன்னா நீங்கள் படம் எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து என்னோட பார்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பிரேமை மீட் பண்ணது, சந்தானம் சாரை மீட் பண்ணது, இவங்க 2 பேரையும் கிஷோர்கிட்ட ஒப்படைச்சது தான் எனக்கு தெரியும். அவ்வளோதான் என்னோட பார்ட் இதில். மீதி வந்து அவங்க வந்து ரொம்ப மெனக்கட்டு ரொம்ப பிளான் பண்ண ப்ராஜெக்ட் தான் இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடி படம் பார்த்தேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஏன்னா எல்லோரும் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஸோ குட். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளாக் பஸ்டர் ஆகும்னு பெரிய நம்பிக்கையோடு இருக்கேன். அண்ட் இதில் வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் சொன்னோம். தீபக் சார் அவர் கேட்டது ஒன்று கொடுக்குறது ஒன்று. பட் ஸ்டில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணார். ஆர்ட் டைரக்டர் மோகன் சார், ஆஃப்ரோ டெய்லி ஒரு இப்போ அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிரேம் சொன்ன மாதிரி டெய்லி 3 வாட்டி அவரை கால் பண்ணி திட்டிகிட்டு இருக்கேன். பரத் பிரதர் எல்லாருமே வந்து சிஜி டிபார்ட்மெண்ட், சிஜி ஹரி எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்க டெஃபினெட்லி. ஏன்னா இது ஒரு பியாண்ட் சினிமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நிறைய எனக்காக பண்ணியிருக்காங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார். ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ஒரு அவங்க ஃபுல் சேலரி ஃபுல் இது கொடுத்துருந்தா எங்கேயோ போய் நின்றுருக்கும். பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக சந்தானம் சாருக்காக எனக்காக வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். அது வந்து வெரி ஹாப்பி. கண்டிப்பாக இதை சொல்லி ஆகணும். அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ ஜிவிஎம் சாராக இருக்கட்டும், செல்வராகவன் சார் இருக்கட்டும், தே ஆல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் வந்து இந்த படத்துக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இப்போ சந்தானம் சார்னாலே ஃபுல்லாக எல்லோரும் கலாய்ச்சி விட்ருவாங்கன்னு பயந்துருப்பாங்க. பட் ஸ்டில் அவங்களோட கேரக்டரும் சரி அவங்களோட இமேஜும் சரி ரொம்ப பக்காவாக யூஸ் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். அண்ட் ஃபைனலி எஸ்டிஆர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச் பிரதர். ஏன்னா இப்போ நான் அவர் சந்தானம் சார் வந்து அவர் கூப்பிட்டோன்னா அவர் அக்செப்ட் பண்ணி வந்துக்கிட்டார். இட்ஸ் ரியலி வெரி கைண்ட் ஆஃப் ஹிம். ஏன்னா
நாட் எவ்ரிபடி எல்லாருமே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வந்து வருவாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் எஸ்டிஆர் பிரதர் இஸ் ஆல்வேஸ் கிரேட். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும். May 16th ரிலீஸ் ஆகுது. அண்ட் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, sir.